ரெண்டு பொண்டாட்டி உண்டா சார்? இப்ப உங்க காலத்துக்கு முன்னால சர்வசாதாரணமா ரெண்டு பொண்டாட்டி இன்னைக்கு வேணா ரெண்டு பொண்டாட்டி கட்டி தரானா இன்னைக்கு இருக்க பையன்? இப்ப இருக்க பசங்க எல்லாம் மோசம். இப்ப இருக்க பசங்க எல்லாம் என்ன சார் மோசம்? நீங்க எல்லாம் 20 வயசுல கல்யாணம் பண்ணீங்க. ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைய வரப்புல கையை பிடிச்சி இழுத்தீங்க. உங்களுக்கு கால் கட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? உங்களுக்கு எப்படி ஒரு மனசு வருது பெத்த பிள்ளைய வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு? அவர் அப்படி சொல்லும் போது வயிறெல்லாம் பிசையுது சார். அப்படியே அவர் வெட்டி போடணுங்கிறாரு, அவர் 2 போடலாமான்னு தோணுது. அதுக்கு நீங்க பண்ணிக்கலாம், சூசைட் நீங்க அட்டம் பண்ணலாம். அதுக்கும் தயாராக மேடம், அதுக்கும் தயாராக, தற்கொலை பண்ணியும் தயாராக. அவங்க காதல ஒத்துக்கிறதா சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வந்தப்ப அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மீன் குழம்ப வச்சு அதுல பாய்சனை வேற கொடுத்து அந்த பொண்ணை வந்து கொன்னேட்ட சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. நீங்களா எந்த பக்கம்? காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள், காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள தயார். ஓகே, எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்க பையனோ பொண்ணோ யாரையோ ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ லவ் பண்றாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மைக் கொடுங்க. சொல்றேன் சொல்றேன். காதலிக்கிறாங்க தெரிஞ்சதுன்னா பெற்றோரை இழந்துடணும். நீ காதலிக்கிறியா போயிட்டு அவ்வளவுதான், என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா இது கரெக்டா இருக்காது. நீங்க என்ன பண்ணீங்க? என்ன இருந்து விட்டுருங்க. நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். அதுதான் எவ்வளவு எடுத்து அவங்க எவ்வளவு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கவே மாட்டேன். வீட்ல உப்பு முடி மிளகால அரைச்சிட்டு அம்மி கல்லையும் ஆட்டு கல்லையும் சுத்தி இருக்கட்டும் விடாம காலேஜ் கமிச்சு வச்ச பாரு. அது ஏன் தப்பு? ஏன் தப்பு? உறவுகள் எல்லாம் நில குலைஞ்சிரும் சொல்லிடுவேன் சார். முடிஞ்சு போச்சு. சின்ன இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவீங்க. ஆமா சார். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அந்த பையனோ உங்க பையனோ பொண்ணோ காதலிக்கிற மாதிரி தெரிஞ்சா இமிடியேட்டா கல்யாணம் பண்ணி வச்சு. வேற கல்யாணம். குடுப்பா இது எலக்ட்ரிக் சுடுகாடு. என் பையன் அப்படி பண்ணான்னு சொன்னா பொலான்னு அடிப்பேன். எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. அவனுக்கு வீட்டை விட்டு திறத்துவேன், நாட்டை விட்டே இந்தியாவிலே இருக்காது. பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? வீட்டை விட்டு அனுப்ப முடியும் உங்களுக்கு, ஆனா நாட்டை விட்டெல்லாம் அனுப்புறேங்கிறதுலாம் ஓவர். அனுப்ப முடியும். போதும் ஓகே பண்றாங்க. என் பொண்ணோ என் பையனோ 100% காதல் செய்ய மாட்டாங்க சார். ஏன்னா நானும் என் மனைவியும் காதல் திருமணம் செஞ்சவங்க. இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. அதனால 100% அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. அதையும் மீறி செஞ்சாங்கன்னா அன்னைக்கே தலைய முழுகிடுவாங்க. நான் அந்த பொண்ணை லவ் பண்றப்பா, கல்யாணம் பண்ணினுப்பா. அப்படி நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்க. அதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, வெளியே போயிடணும். நம்ம தமிழ் மக்கள் இந்த காதல் என்கிற விஷயத்தில் போடுகிற இரட்டை வேடம் என்ன நீங்க பாக்குறீங்க? அதை ஏன்டா கேக்குற பாண்டி? சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் நம்ம போய் படிக்கிறதே சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதி இரண்டோடைய வேறு இல்லைதான். ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி தர பள்ளிக்கூடத்துல ஜாதி என்னன்னு கேக்குறான். இதுதான் நம்ம முரண்பாடு. ஆனா பின்னாடி இந்த ஜாதியை வச்சே இதை எதுக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. மணியா சாதியாவ மதமாவ நம்ம சரங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. இன்னொன்னு சூர்யா ஜோதிகா அப்புறம் அஜித் ஷாலினிங்கிற பேச்சு வரப்ப அதை ரொம்ப ஸ்லாகிச்சு ரசிச்சு பேசுறாங்க வீட்டுக்குள்ள. மனசு விட்டு பேசு. அதே நம்ம வீட்டுக்குள்ள ஒண்ணு உண்மையா நடக்கிறப்ப அவங்களால வந்து அவங்களோட ரியாக்ஷனே அது வந்து ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. இதை வந்து சாதாரணமான ஒரு விஷயமா கடந்து போயிட முடியாது. சிரிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதான் இந்த காதல் திருமணத்தை பத்தி அபாண்டமான என்னென்ன கருத்துக்கள் வைக்கிறாங்க. உனக்கு லைஃபே இருக்காது, கண்டிப்பா நீ டைவர்ஸ்ல தான் போய் முடிவே. நீ எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அது டைவர்ஸ்ல தான்டா முடியும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காதல் திருமணம்லாம் பெரும்பாலும் டைவர்ஸ்லாம் முடியுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா சொல்ற மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் இல்லடா, பொய்தீகம். இங்க கேட்டா சொல்லுவாங்க ஆக்சுவலா காதல் திருமணம் பண்றவங்க தான் நிறைய டைவர்ஸ் பண்றாங்க. யார் சொன்னா உங்களுக்கு இது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சார் இதுங்க சார் உடனே எங்கே சார் பாத்தீங்க லீவ் டுகெதர் சொன்னது யாரு? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. எங்க இருக்கு? எத்தனை பேர்? எனக்கு ஒரு 10 பேரை சொல்லுங்க. மாட்டிக்கிட்டியா? நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் வர்றவங்கள நிறைய பேர் லிவிங் டுகெதர் எங்க நடக்குது? எத்தனை பேர் வந்து சராசரியா லிவிங் டுகெதர் இருக்காங்க? நான் பொதுவா தானே சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? ஒரு நீங்க சொல்லிருங்க ஒரு 500 எனக்கு என் தெருல ஒருத்தங்களை தெரியும், ஒருத்தர் உங்க தெருல இருந்து சொல்லுங்க சார். அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. சென்னையை பொறுத்தவரை லிவிங் டுகெதர் எண்ணிக்கை மிகவும் குறைவு. அதிகபட்சம் ஒரு 500 பேர் 600 பேர் இருக்கலாம், அவ்வளவுதான். என்னடா சொல்ற? இருக்கட்டும் 7 கோடி பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 500 பேர் லிவிங் டுகெதர் இருக்கிறது மூலம் உங்க தமிழ் கலாச்சாரம் கேவலமா போயிரும்னா நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்ணல, உண்மையை தான் சொல்றேன். கேவலமா இது வந்து என்ன இன்கிரீஸ் ஆயிட கூடாது அப்படிங்கறது. பயப்படாதீங்க சார். அதான் பயப்படுறீங்களே. நான் நேராவே பேசிடுறேன். இதற்கு முந்தைய தலைமுறையை விட கலாச்சாரத்துல இந்த தலைமுறை சிறப்பா தான் இருக்கு. ஐயா உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கா. தேங்க்ஸ். ரெண்டு பொண்டாட்டி உண்டா சார்? இப்ப உங்க காலத்துக்கு முன்னால சர்வசாதாரணமா ரெண்டு பொண்டாட்டி இன்னைக்கு வேணா ரெண்டு பொண்டாட்டி கட்டி தரானா இன்னைக்கு இருக்க பையன்? போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? தாந்தோண்டி தரமா அப்படி பேசுனீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு தப்பான மெசேஜ் கன்வே ஆயிடும். ஒழுக்கமா தான் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய பையன் இருக்கிறான். சகா சொன்னேன். என் மனசுல அதான். தாத்தாவோட தாத்தாக்கு எல்லா இடத்துலயும் தொடுப்பு இருந்துச்சு, இன்னைக்கு பையனுக்கு இருக்கா? கேட்க வேணானே. அப்ப நீங்களா கலாச்சாரத்துல சீர்கட்டவனா? இது என்ன சார் பேச்சுது? நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி செஞ்சிட்டாங்கய்யா. லிவிங் டுகெதர் இருக்கு, ஆனா என் புள்ள அதுல இருக்காதுங்கறது உங்க ஸ்டேட்மெண்ட். இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஒரு காலத்துல ஜாக்கெட் போட்டா தப்பு, நீங்க புள்ள பெத்த பிறகு என்ன ஜாக்கெட் போட்டு திட்டுறான்னு கேவலமா பேசுனீங்க. இன்னைக்கு ஜாக்கெட் போடலன்னா அசிங்கம். ஜாக்கெட் போட்ட பொம்பளை தப்பா பேசுனீங்கல்ல, அது என்ன கலாச்சாரம்? அதை விட ஒரு கேவலமான கலாச்சாரம் இருக்கா? அசிங்கடா சுருளே. அப்ப கலாச்சாரத்துல மோசமானவங்க இதுக்கு முன்னால இருந்தவங்களா இல்ல இன்னைக்கு இருக்கவங்க?
என்ன கதைங்க இது? கதையாகுது இது. தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கங்களேன். நீங்க மாரல் போலீசிங் பண்றதுக்கு உங்கள் சொந்த பிள்ளைகளை அடமானம் வைக்காது. இது நம்முடைய அடையாளம் இல்ல. அறிவு இருக்கு அவனுக்கு. என்ன காரியம் செஞ்சிருக்க? இப்ப இருக்க பசங்க எல்லாம் மோசம். இப்ப இருக்க பசங்க எல்லாம் என்ன சார் மோசம்? நீங்க எல்லாம் 20 வயசுல கல்யாணம் பண்ணீங்க. ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைய வரப்புல கையை பிடிச்சி இழுத்தீங்க. உங்களுக்கு கால் கட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? நாங்க இனிமே அண்ணன் தம்பியா வாழ்ந்துக்கிறோம். 27 வயசுல சொந்த வீடு வாங்கின பிறகுதான் ஒருத்தைய கட்டு வேணும் தோல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி சுமக்கிறான். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் இவன் பொறுப்பாளியா நீங்க பொறுப்பாளியா? என்ன பேச்சு இது? நீ சொன்னதெல்லாம் சுடு மணல்ல வெறுங்கால வச்ச மாதிரி சுளீர்னு உரைச்சனே. உங்க பையனோ பொண்ணோ யாரையோ ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ லவ் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? டேய் கேக்குறான்ல சொல்றா. பையனா இருந்தா அதோட தலைமுறை என் சொத்து சுகம் ஏன்னா எல்லாமே நான் உழைச்சு சம்பாரிச்சது எதுவுமே நம்பாத அப்படின்னு சொல்லுவேன். இதான்டா நீ சம்பாரிச்ச சொத்து. இந்தாடா உனக்கு பாதி எனக்கு பாதி. இதை நான் எப்படி சாப்பிடுறது? அத கீழே வச்சிட்டு கையில வாங்கி சாப்பிடா. பொண்ணா இருந்தா வெட்டி ஆத்துல விட தயங்க மாட்டேன். கண்டிப்பா சார். பொண்ணா இருந்தா வெட்டி ஆத்துல விட தயங்க மாட்டேன் நான். ஏன்டா இவ்வளோ டாக்ஸிக்கா இருக்கீங்க நீங்க? மனுஷனா நீங்களா? எப்படி இப்படி சொல்றீங்க? வெட்டி ஆத்துல விட தயங்க மாட்டேன். பிரீத்தி this is such a behavior. நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்த பிள்ளை எனக்கு தேவையில்லை சார். அப்படி ஒரு பிள்ளை நான் விரும்பல. இல்ல சிரிக்கிற ஸ்டேட்மெண்ட் இல்லமா இது? என்ன நீங்க என்ன சிரிப்பு ராஸ்கல்? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? பெத்த புள்ளைய வெட்டி ஆத்துல போட்டுருவேன்னா அது எப்படி மனசு வரும்? அது பொம்பளை பிள்ளை. விரும்பல. இவ்வளோ வலி மனசுல இருக்கு. டேய் இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. பையனா இருந்தா சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. பொண்ணா நான் தான் எங்கேயும் பொழைச்சுக்கோங்க சார். பொம்பளை பிள்ளை பிழைக்க வாய்ப்பு இல்லை சார். பொழைக்க வாய்ப்பு இல்ல. அதனால அது நான் விரும்பல. அப்படி ஒரு சூழ்நிலை நான் விரும்பல. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. பையனா இருந்தா சொத்து கொடுக்க மாட்டேன்னு விட்டுருவீங்க. பொண்ணா இருந்தா வெட்டி போடு உள்ள ஆத்துல விட்டுருவேன். ஆத்திலே விடுவேன். கண்டிப்பா ஆத்துல விடுவேன். ஓடினாடி நாயே மாப்பிள்ளை கேக்குது மாப்பிள்ளை புடிச்சு கட்டுவேன். அந்த துண்டமா வெட்டி உன ஆத்து மீனுக்கு போட்டாலும் போறவே தவிர அந்த நாட்டாம தம்பிக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். விடுங்க. ஆத்துல விடுங்க, குளத்துல விடுங்க. அதான். ஆனா அது என்ன பையனா இருந்தா சொத்து கொடுக்க மாட்டேன், பொண்ணா இருந்தா கொண்டு பையனா இருந்தா எந்த ஒரு கூலி வேலை பார்த்து பொழைச்சுக்கோ. சரி. பொண்ணு கூலி வேலை பார்த்து பொழைச்சுக்கிட்டு கண்காண தேசத்துல அப்படி ஒரு பொண்ணு இருக்கு நமக்கு இருக்குன்னு அவசியம். ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? அது என்ன புரியல? பையனா மட்டும் பரவாயில்ல, பொண்ணுனா மட்டும் கொண்டு போடுவேங்கிறதா அதுதான் எனக்கு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. பொண்ணு அதாவது எப்படின்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்துல அப்படி ஏன்னா அதான் நம்ம கலாச்சாரம், நம்ம கல்ச்சர், நம்ம ஃபன் பாகம் பிரிச்சு. தயவு செஞ்சு தமிழ் கலாச்சாரம் அப்படி ஒண்ணு பேசவே இல்ல. அப்படி எங்க இருக்கு? என்ன புரியல? தமிழ் கலாச்சாரம் நீங்க எதை சொல்ல வரீங்க? என்ன உறுத்துதுன்னு கேட்டா, கோபம் காதல் மீதும் காதல் ஏற்படுத்திய பிரச்சனைகளின் மீதும் உங்களுக்கு இருக்கும்னா நீங்க பையனை வெட்டணும், பொண்ணை வெட்டணும். வாயெல்லாம் சுத்தமா தான்டா இருக்கு. அது என்ன பொம்பளை பிள்ளை நான் மட்டும் வெட்டி ஆத்துல வீசிட்டு போயிருவேன்? அந்த பிள்ளையும் கண்காணாத இடத்துல போய் பொழைச்சுக்க போகுது. அல்லது அந்த பிள்ளைய காதலிக்கிறேன் வச்சு கண்ணு காணாம கேட்கக்கூடிய அந்த எங்கேயாச்சும் வாழுதுன்னு கேட்கக்கூடிய நல்லா வந்தா கூட அதை கேட்கக்கூடிய மனநிலை எனக்கு இல்ல. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? இப்படி பெண்ணை வந்து காதலிச்சா வெட்டி ஆத்துல வீசிடுவேன்னு சொல்ற ஒரு ஆணை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அம்மாட்ட கொடுங்க. ஒன்லி லேடிஸ் மட்டும் எனக்கு. என்னடா அது? மேற்கொண்டு வேணா நாலடி சவுக்கால் அடிச்சிட்டு போடா. அதுக்காண்டி வரையும் போற வண்டியெல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்காது. அதிர்ச்சியா இருக்கு சார். உண்மையாவே நானும் ஒரு பெண்ணுன்றதால நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உண்மையாவே அதிர்ச்சி. இப்படி ஒரு தவப்பனா இங்க வா. எத்தனையோ கேஸ் ஃபெயிலியர் ஆகுது லவ்ல. நான் இல்லன்னு சொல்லல. கட்டி கொடுங்க, அவங்க வாடுறது அவங்க இஷ்டம். எதுக்கு வெட்டி போடுறீங்கன்னு தான் கேக்குறோம். வேணாம். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். ஒருத்தன் கட்டி கொடுத்துட்டு அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் என்ன பண்ண தெரியாம கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் தலைக்குனியா நான் விரும்பல மேடம். அப்படி என்றால் ஒன்று செய். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன். அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். உங்களுக்கு யார் சார் அந்த உரிமையை கொடுத்தது வெட்டுறதுக்கு? அந்த பொண்ணை என்ன உரிமையில நீங்க அதை வந்து வெட்ட முடியும்? டேய் சொல்றா. பரவாயில்ல. அதாவது இப்ப என்னோட கௌரவத்துக்காக என்ன வெட்டிட்டு ஜெயில போய் தண்டனை அனுபவிக்க தயாரா இருக்கேன். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்படா தெரியல நீங்க? உங்களுக்கு அந்த உரிமையே இல்லைங்க சார். யார் மேடம் உலகத்துல எவ்வளவு கொலை நடக்கலையா அந்த மாதிரி சம்பவம். டேய் என் கோபத்தை கிளப்பாத ஐயா. இன்னைக்கு உங்க முன்னால ஒரு குறையே விட போகுது. தெளிவா கேக்குறாங்களே, உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்ததுன்னு கேக்குறாங்க. உங்க பிள்ளைய வெட்டிட்டு போயிருவீங்களாங்கறத அவங்க கேள்வி. சரி, யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்ததுன்னு கேக்குறாங்க. ஜனா ரொம்ப டென்ஷன் ஆச்சு. துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். பையன் வெளியில போய் எப்படியும் பொழைச்சுக்குவான். என் பையன் என்ன எனக்கு அவமானம் கிடையாது. என்ன சார் இது பேச்சு? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை அப்ப நீங்க நினைக்கிற அவமானம் உங்க மனசுக்குள்ளே ஏதோ தப்பா இருக்குங்கிறது. இல்ல அப்படிலாம் நீங்க சொல்ற மாதிரி பெரிய மனுஷனா நீ பீக்காரி பயல எந்திரச்சு போயா. அவர் அப்படி சொல்லும்போது வயிறெல்லாம் பிசையுது சார். அப்படியே அவர் வெட்டி போடணுங்கிறாரு. அவர் 2 போடலாமான்னு தோணுது. வயசு வித்தியாசம் கூட பார்க்காம, வயசு வித்தியாசம் பெரியவர் தான், என்ன விட பெரியவரா இருக்கலாம். என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யார் இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. டேய் தள்ளி உட்கார. பாத்தீங்களா சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். ஆனா ஒரு பொண்ணை வெட்டி போடுவேங்கிறதுக்கு நீங்க ஒளிஞ்சு போமான்னு சொல்லிட்டால அவ போய்டுவா. அதை விட்டுட்டு அதை வெட்டி போடணும் அப்படின்னா நீ எதுக்கு வளர்த்தீங்க இத்தனை வருஷம்? உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சிருந்தேன்.
நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க 20-25 வருஷமா வளர்க்குறீங்க. பிரியம் இருந்ததுன்னா எப்படி அவன் வெட்டி போடுவேங்கிற வார்த்தை வரும்? அவருக்கு பிரியம்ங்கிறதே கிடையாது. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. நல்லா கட்டுட்டீங்களா? எனக்கு என்னோட பாரம்பரியம் முக்கியம், கலாச்சாரம் முக்கியம், பாரம்பரியம் முக்கியம், கலாச்சாரம் முக்கியம். பாரம்பரியம் முக்கியம் இல்ல, உங்க பொண்ணு முக்கியம் இல்ல. பாரம்பரியம் என்ன பண்ணும்? பாரம்பரியம் நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்ணும்? இதுக்கெல்லாம் நான் வழக்கம் சொல்ல விரும்பல. சொல்லாத. நாளைக்கு நீங்க அழுதீங்களா? சரி, உடம்பு இப்ப நீங்க சரியில்லை. காதலிச்சு லவ் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க மேடம்? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டீங்க? டேய் எங்க கிட்டே வா. ஆனா ஒரு ஓபன் ஷோல இவ்வளவு பேர் பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியில எப்படி இதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு மனத்துணிச்சல் வருது, மனசு வருது உங்களுக்கு? பிறவியில வந்ததுடா அதெல்லாம். உங்களுக்கு எப்படி ஒரு மனசு வருது, பெத்த பிள்ளைய வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு? இல்ல சார், அந்த மறுபடியும் சொன்னேன், எங்க வீட்டுல சம்பவம் நடந்திருக்கு. நாங்க ஒத்துக்க மாட்டோம். பாரம்பரியம், குடும்பம் இதெல்லாம் இதுல வராது சார். உங்க பிள்ளை ஒத்துக்க மாட்டேன். இதுக்காக தான் சொல்லிட்டேன், உங்கள்ட்ட சொல்லிட்டேன், ஜெயில கூட போ தயாராக சொல்லிட்டேன். திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வே. அதுக்கு நீங்க பண்ணிக்கலாம், சூசைட் நீங்க அட்டம் பண்ணலாம். அதுக்கும் தயாராக மேடம், அதுக்கும் தயாராக, தற்கொலை பண்ணிக்கும் தயாராக. டேய் இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆமாண்ணா. சரி வாங்கடா. அதாவது அப்படி ஒரு சூழ்நிலை நம்மள அந்த வெட்டி கொண்டோம்ல, ஒண்ணுமே பண்ணவலனா தற்கொலை பண்ணிக்கும் தயாராக. நான் இருக்கு ஒன்னா நம்பருக்கு இருக்கு இருப்பான் போல. நான் எவ்வளவுதான் கெட்ட வார்த்தை பேச வேணான்னு கண்ட்ரோல் பண்ணா கூட இவனுக்கு பேச வச்சிடறானுங்க. மேடம், என்னோட பொண்ணு லவ் பண்ண கூடாது, அந்த லவ்க்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்னோட பொண்ணு அப்படியே லவ் பண்ண சார் சொன்ன நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. சார், நீங்க இப்படி டீசென்ட்டா சொல்லியிருந்தா பிரச்சனையே வராது. நீங்க என்ன சொல்றீங்க? வெட்டி போடுவேன். அந்த உங்களுக்கு உரிமையே கிடையாது. ஐயா, மறுபடியும் சொன்னமா, எங்க வீட்டுல சம்பவம் நடக்குதுன்னு சொல்றமா, புரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்க? அதோட வலி எங்களுக்கு தெரியுமா? 1.5 மாசம் எங்க வீட்டுல யாரும் சாப்பிடல, உங்களுக்கு தெரியுமா? சாவு சாவும்ல, நீ நலமா இருந்தா ஒளிஞ்சு எனக்கு நீ சாவும்ல செத்த போயில. ஒருவேளை இதுவே இன்னைக்கு இந்த உலகம் சொல்லிட்டு இருக்கிற அப்பர் கிளாஸா இருந்தா, உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு பையனா இருந்திருந்தா உங்க முடிவு என்னவா? ஒத்துக்க மாட்டேன் சார். மகா மோசமான பையங்க. அப்படி இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி 2ஆம் பட்சமா தலைமொழிட்டு வந்துரும் மொழியா, வீட்டுல சேர்த்துக்க மாட்டோம். பட் அப்ப வெட்ட மாட்டீங்கல்ல? வெட்டதுக்கான வாய்ப்புகள் யோசனை பண்ணணும். அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். உங்கள்ட்ட நான் சொல்றேன், உங்க மனசுக்குள்ள படிஞ்சிருக்கக்கூடிய ஜாதி வெறி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நான் உனக்கு சாப்பிட கொடுக்குறேன், கட்டி வந்து நீ உட்கார முடியாம சாப்பிட. இல்ல சார், அப்படி ஒண்ணு. இது என்ன சார் பேச்சு? இது என்ன சார் பேச்சு? என்ன நியாயம் இது? உயர் ஜாதி பையன், நல்ல பையன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அப்ப விட்டுட்டு வந்துருவீங்க, வெட்ட மாட்டீங்க. அப்ப அது கண்காண இடத்துல சந்தோஷமா இருந்துக்கலாம். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இதுல என்ன சார் சாதி பெருமை இருக்கு? ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா உசுரோட விட்டுருவீங்க. ஆனா கீழ் ஜாதி பையனா இருந்தா ஒத்துக்கவும் மாட்டீங்க, ஆளை வெட்டிடுவீங்க. இது என்ன லாஜிக்? இது என்ன லாஜிக்? உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டுல இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. காதலை நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் நியாயமாக எதிர்க்கணும். இது எதிர்ப்பு காதலுக்கு எதிரானதல்ல, ஜாதி. இது பிரச்சனை ஜாதி, நம்ம புரிஞ்சுக்கணும். சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். மனதளவுல உயர் ஜாதி கீழ் ஜாதின்னு ஒண்ணுமே கிடையாது சார். என் ஜாதி பெருசு நான் நினைச்சா என் ஜாதி பெரிய ஜாதி. கரெக்டா சொன்னீங்க. என்ன சார், ஒரு பொம்பளை பிள்ளைய போய் இந்த டிவில அந்த ஷோ உங்க புள்ள பாத்து பார்க்கணும் சார், பார்க்கணும் சார், பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். எல்லா பொண்ணும் காதலிக்கும் சார். காதல் எப்போ வரும்லாம் தெரியாது. மகாத்மா காந்தி பொண்ணும் காதலிச்சிருக்கு. பையன் மகாத்மா காந்தியுடைய பையன் காதலிச்சான். டேய் இதற்கு என்ன சொல்றீங்க? காரணமா தான் என்ன? நீங்க சொல்லுங்க, இவ்வளவு காலமா பஸ்ல டிரைவர் ஆந்திருக்கீங்க, ஒரு பொண்ணு மேல கூட உங்களுக்கு ஒரு கிரஷ் வந்ததுல வந்து எவ்வளவு வெக்கம் வருது? என்ன சார் இது? ஓ வெக்கமா? வெக்கப்படும் ரொம்ப அழகா இருக்காருல்ல. அது ஜாதியை பார்த்துட்டா சார் வரும். உங்களுக்கு வந்தது உங்கள் பையனுக்கு வராதா? உங்களுக்கு வந்தது உங்க பொண்ணுக்கு வராதா? வந்தா வெட்டி போட்டுருவீங்களா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா பையால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையால நிக்கிறேன் உனக்கு. நீங்க இன்னேர பேசுறது முழுக்க உங்க பெண்ணுக்கு நீங்க கொடுத்த மெசேஜ் தானே? ஒழுங்கா இல்லாட்டி வெட்டி காத்துல வீசிடுவேன். உண்மைதான். சாரி கேளுங்க சார். சரி சார். ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. உங்க பொண்ணுட்ட கேளுங்க சார், என்கிட்ட கேக்குறீங்க சார். சாரி ஐயா, இந்த அடியை என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல. ஒரு அம்மா அந்த வார்த்தையை சொன்னா கூட பொம்பளை பிள்ளைய தாங்கிரும். ஒரு அப்பங்கார அந்த வார்த்தையை சொன்னா தாங்குமா? சரி சார், சரி மாத்திக்கிறேன் சார். அதான் உனக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது. உங்க பொண்ணை நான் வெட்டி ஆத்துல போடுவேன்னு சொன்னதை நீயா நானா வன்மையாக கண்டிக்கிறது. காதல் திருமணத்தை நான் ஆதரிக்க காரணமே எங்க பக்கம் மக்கள் அந்த ஜாதி மேல காட்டின அந்த வெறி தான். எவ்வளவோ விஷயங்களை பார்த்தாச்சு. ஒரு பொண்ணை வந்து அவங்க காதல ஒத்துக்கிறதா சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வந்தப்ப அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மீன் குழம்ப வச்சு அதுல பாய்சனை வேற கொடுத்து அந்த பொண்ணை வந்து கொன்னேட்ட சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஆனா இதெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கிட்டு போறாங்க. அதெல்லாம் ஜீரணிச்சுக்கவே முடியல. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். எல்லா பெண்கள்கிட்டயுமே நான் கேட்கிறேன், ஒரு பெண்ணினுடைய ஆசையை தடுத்து விட முடியுமா? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார், பொண்ணுங்களால இன்னொருத்தரோட ஒருத்தனை ஆசை வச்சுட்டு மனசுல இன்னொருத்தரோட நிச்சயமா வாழ முடியாது சார். சூப்பர். அவங்க தீர்மானமா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவங்களை தடுக்க முடியாது. இது புரியாம போச்சு, இது முதல்ல சொல்லப்படாதா? ஒரு அளவுக்கு மீறி அன்பு ஒருத்தர் மேல வந்துருச்சுன்னா இங்க உங்களுடைய இந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சு தடுத்துற முடியும்னு நினைக்கிறீங்களா? தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. தடுக்க முடியுமா? வேற யாரு?
நிச்சயமா முடியாது, நிச்சயமா முடியாது. நிச்சயமா முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உங்களோட அந்த காதலரையும் அவங்க கண்ணுக்கு எதுக்கே கொண்டுட்டாங்க. அந்த பொண்ணு அந்த நிமிஷமே கல்யாணம் கூட ஆகல, ஆனா வெள்ளை சேலை கட்டிட்டா. இன்னைக்கு வரைக்கும் வெள்ளை சீலை கட்டிட்டு தான் அந்த பொண்ணு இருக்காப்ல. ஏன் தம்பி இப்படி எல்லாம் கூடவா நடக்கும்? ஓகே 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 ஓகே. அப்பா என்னமோ நான் ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கற மாதிரி சொல்றீங்க. ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானே காமெடி பண்ணுவீங்க? உங்க பொண்ணு ஒரு பையனை காதலிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா ஒத்துக்கிற மாட்டேன். அது நல்லா படிச்ச பையனை சூஸ் பண்ணியிருந்தா? அமெரிக்கா ஜனாதிபதியா இருந்தா கூட ஒத்துக்கிற மாட்டோம் சார். அவன் யார உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன்? என்ன சொல்றது? பொண்ணு பாவம் சார். பொண்ணுடைய ஃபீலிங்ஸை வந்து அவங்க பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கல சார். இதுல இருந்து என்ன தெரியுது? என்னையா தெரியுது? சத்தியமா சொல்றேன் சார், அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்காது. அதே அமெரிக்க ஜனாதிபதி அவர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் பொண்ணு சந்தோஷமா இருக்காது சார். எமோஷனல் ஆகாத சிவாஜி, இவங்களையெல்லாம் நம்ம பகைச்சிக்கவே கூடாது. நான் ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். சொல்லுங்க சார். நீங்க அவர் பொண்ணை காதலிக்கிறீங்களா? நான் எதுவுமே பப்ளிக்கா சொல்ல விரும்பல. நீங்க காதலிக்கிறீங்களா? என்ன யா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அந்த பொண்ணை கைவிட மாட்டீங்கல்ல? ஷூர் சார். நாம காப்பாத்துவீங்கல்ல? ஷூர் சார். கடைசி வரைக்கும் காப்பாத்துவீங்க? ஷூர் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஐயோ நோ மென்ஷன். தேங்க் யூ சார். இதோட வரைக்கும் அதை வச்சுப்போம். உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கு? ஏதாவது இருக்கா? மாப்பிள சொக்க தங்கலாம், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இப்படி ஒரு மாப்பிள கிடப்பாரா? எந்த கெட்ட பழக்கம் இல்லையா? தண்ணி சொல்ல மாட்டேன் சார். தண்ணி அடிப்பீங்களா? எப்ப குடிக்க மாட்டாரு, எப்போ தண்ணி அடிக்கும் போது குடிப்பாரு. இல்ல. சிகரெட் இல்ல. ஓகே, இந்த ஷோக்கு நீங்க உங்க மனைவியோட வந்து ஒரு நாள் பேசுங்க. கண்டிப்பா சார். உனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த மாதிரி ஒரு பையனுக்கு உங்க பையனை கட்டி குடிப்பீங்களா? நான் சொல்லிட்டேனே சார், அமெரிக்காக்கு அதிபரா இருந்தவே மாட்டேன்றா, அப்புறம் இந்த பையனுக்கு எப்படி கொடுப்பேன்? பூடகமா இங்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது சுபமா முடியட்டும் சார். ஆல் தி பெஸ்ட் சார். கண்டிப்பா சார். யா, இது பாக்குறவங்களுக்கும் புரியும். பெஸ்ட் விஷஸ். Thank you, sir. நீங்க சபையில வாக்கு கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா சார். எஸ். எந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தோமோ அந்த நாள் இந்த நாள். சாதியை காப்பாற்றுவதற்காக பெத்த குழந்தையை கூட வெட்டி போடுவோம் சொல்றீங்கல்ல, மிக நல்ல மனிதனை கூட சாதி கொலைகாரனாக்கும். நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. எந்த ஜாதிக்கு பையனோ பொண்ணோ கொடுக்க மாட்டீங்க? தாழ்த்தப்பட்ட சமயத்துக்கு நிச்சயம் கொடுக்க மாட்டோம். தாழ்த்தப்பட்டோம். வேறு தாழ்த்தப்பட்ட இனத்துக்கும் கொடுப்பதற்கு யோசிக்கிறேன். பையன் சைடு வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருந்தா கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளைகளா? தாழ்த்தப்பட்ட மக்களை இப்ப ஒதுக்குற முயற்சி ஒண்ணு நடக்குது. நான் கேக்குறேன், தாழ்த்தப்பட்ட மக்களை ஒதுக்கிட்டு இந்த சமூகம் வாழ்ந்துருமா? குட் கொஸ்டின். நான் கேக்குறேன், நான் போட்டிருக்க சட்டை யாரோ பருத்தி விதைச்சான், யாரோ நெய்தான், யாரோ தச்சான், யாரோ வித்தான். என் சாதிக்காரனே பருத்தி விதைச்சு, என் சாதிக்காரனே நெய்து, என் சாதிக்காரனே தச்சு, ஏன் சாதிக்காரனே விக்கிற உடைகளை தான் நான் போடுவேன்னு சொன்னா ஆயுள் வரைக்கும் அம்மனமா தெரியணும். நீ சட்டை கிடைக்காது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சிரிங்க. எதுக்கே சிரிக்க சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.